குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நன்றி சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக. செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அந்த ராஜாவாகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். இன்று பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போக முடியாதவர்கள், முக்கியமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக, சுகவீனமா இருக்கிறவங்களுக்காக, வீட்டுல குழப்பத்தோடு சண்டையோடு ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கிறீங்கன்னாக்கா, இந்த ஜெபம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரட்டும். முக்கியமாக நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன தேவனை நோக்கி நாம் அனைவரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் வருகிறோம். இந்த ஒரு புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவரே நாங்கள் ஆசரித்துக் கொள்ள எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜா, நீர் எங்கள் மத்தியில இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பை தருவீராக. இந்தியா தேசம் முழுவதும் ஆண்டவரே, உலகம் முழுவதும் சுவாமி உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய தெய்வ தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்து எல்லாருமே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை சந்தோஷமாக ஆசரிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு போக முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே, வீட்டுல குழப்பத்தோடு ஆண்டவரே வியாதியோடு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன தெய்வன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே அவங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு தீங்கையும் நீர் எடுத்து போட்டு சுவாமி ஆண்டவரே, வரும் நாட்களிலே அவங்க ஆலயத்துக்கு போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்காக அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு போதுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாப்பை கொடுத்து எல்லாரையும் நீர் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவாமி பரலோக பிதாவே, உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க இந்த நாளிலே உதவி செய்வீராரு. தூர தேசங்களிலே ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உண்மை ரகசியமாக தொழுது கொள்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட பேசி அவளை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி சுவாமி நீர் அவளை அரவணைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தர் கூட இருந்து நீர் அவளை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. வெளி தேசங்களிலே இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், விடுதலைக்காக, சுகத்திற்காக, வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நீர் அத்தனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல இந்த நாளை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் கொண்டு ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களையும் உபயோகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தீங்கை காணாமல் இருக்க உதவி செய்வார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக்கி தருவார். சுகத்தையும் பலத்தையும் தருவார். God bless you all. Thank you so much. Have a blessed Sunday.